மேஷ ராசிக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. அங்க இப்போ வக்ரமா இருக்காரு. தூக்கத்துல இஷ்யூஸ் வருது, உங்களோட ஸ்லீப் இஷ்யூஸ். இவ்வளோ நாள் 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குங்க. ஒரு வருஷமாவே அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்னோட மேன்மை, அதாவது என்னோட டெவலப்மெண்ட்காக நான் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதை நீங்க எடுத்து பண்ணலாம். அப்ப அஷ்டம சனியில இருக்க சிம்ம ராசிக்கு இந்த வக்ரம் வர்றது இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகபட்ச ரிலீஃப் கொடுக்கும். இருந்தாலுமே 6ஆம் இடம்ல வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் துலாம் ராசி என்ன பண்ணணும்னா, என்னென்ன லோன்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு இந்த லோன்ஸ்லாம் இருக்குங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்து உங்க லோன்ஸை எப்படி அடைக்கலான்றத முதல்ல பிளான் பண்ணுங்க. ஸோ மகரம்னு வரும்போது என்ன ஆகுது, சனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி வக்ரம். வக்ர சனி எப்படி இருக்க போகுதுங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது. ஜூலை 13ஆம் தேதியே வக்ர சனி ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ வரைக்கும்னா நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமா இருக்காரு. அதாவது இந்த ஃபியூ மந்த்ஸ், இயர் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் சனி வக்ரமா தான் இருக்காரு. இப்போ வக்ர சனி ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கர்மாசை கொண்டு வரதும் சரி, லைஃப்கான லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கறதும் சரி, பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளியே யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். உங்களுக்கு அந்த சனி பகவான் டிலே ஆகுறாரா, அந்த சனி பகவான் மெதுவா வராருன்றது தான் இந்த வக்ர சனி. அந்த மெதுவா வர டைம்ல நீங்க உங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கான பெஸ்ட் பீரியட். ஸோ உங்கள் லைஃபுக்கான பிளானிங் இந்த ஃபியூ மந்த்ஸ்ல நீங்க என்ன பண்ணி முடிச்சிடணும், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரியான என்ன மாதிரியான குறிக்கோள் நீங்க வச்சு முடிக்கணும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு சில விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா எதெல்லாம் இருக்கணும் எல்லாமே பார்ப்போம். ஸோ இது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம இதை வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறது இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் பார்க்க போறோம். அப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடக்குது. என்னன்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸஸ் ஃபார் நக்ஷத்ராஸ். அப்ப நக்ஷத்ரா கிளாஸ் நான் எங்க அட்டன் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு சில நட்சத்திரம்ல இருக்கும். பரணி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணும்போது நீங்க உங்களுக்கான மணி ஃப்ளோ ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான கிளாஸஸ், நட்சத்திரா கிளாஸஸ் நீங்க சூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். கீழே இருக்க லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது செப்டம்பர் மந்த் நடக்குது. ஸோ டோன்ட் டிலே, ரெஜிஸ்டர் சூன். ஏன்னா லிமிடெட் ஸ்லாட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க எவ்ரி மைல்ஸ்டோன் வரும்போதும் என்ன கொடுக்குறோம், ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் சனி வக்ரம் இப்ப பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போ சனி இப்ப எங்க இருக்காரு, மீனம்ல இருக்காரு. அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு தானே இந்த வக்ரமோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அது உண்மைதான். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரமோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அப்ப இந்த வக்ர சனி பீரியட்ல மெயினா என்னென்னலாம் நோட் பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா பேட்டர்ன் ரெக்கரன்ஸ். அதாவது நீங்க என்ன நோட் பண்ணுவீங்கன்னா, முன்னாடி நான் ஒரு சில காரியம் பண்ணணும்னு நினைச்சேன், என் வேலை ரீதியா இருக்கலாம், இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கலாம், இல்லை என் பசங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சேன்னு இருக்கலாம், இல்லை நான் என் ஸ்பௌஸுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் அதை பண்ண முடியல. அதை பண்ண விடாமல் ஒரு டிலே வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த டிலே யார் கொடுத்தது? சனி பகவான் கொடுத்த ஒரு டிலே தான். டிலே ஆகிட்டே இருந்திருக்கு, உங்களால் அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீங்க என்ன ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த ஜூலைல இருந்து ஆரம்பிச்ச சனி வக்ர பீரியட்ல நீங்க எந்த விஷயம் டிலே ஆகுதுன்னு யோசிச்சீங்களோ அதை நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க, இல்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப பேட்டர்ன் ரெக்கரன்ஸ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் இருக்கு. நீங்க இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை நெகட்டிவா இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத ரியலைஸ் பண்றதும் இந்த ஒரு பீரியட்ல தான். இட் கேன் பி அ ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கே தெரியாம ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நெகட்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணலாம். இட் கேன் பி அ ரிலேஷன்ஷிப். இல்லை இட் கேன் பி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா வர ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கலாம். இல்லை நீங்களே நீங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லதுன்னு நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இப்பதான் உங்களுக்கு அது புரியுது அது நெகட்டிவா இருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு சில ரியலைசேஷன்ஸ் உங்களுக்கு இந்த டைம்ல வரும். ஆனா இந்த ரியலைசேஷன் வருதுன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அதுதானே கஷ்டம். ஸோ இந்த விஷயத்த
இது எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற அந்த ரியலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஒரு வருஷம், அது மட்டும் இல்லாம போன வருஷத்துல இருந்து நீங்க இதெல்லாம் புதுசா பண்ண ஆரம்பிச்சீங்கன்றத ஒரு லிஸ்ட் போடுங்க, லிஸ்ட் எழுதுங்க. அந்த புதுசா பண்ண ஆரம்பிச்ச விஷயத்த நீங்க லிஸ்ட் போடும்போது அந்த விஷயத்தினால ஏதாவது ஒரு நெகட்டிவான அவுட்கம் வந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புதுசா ஃபார்ம் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க புதுசா சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு டேப்லெட்டா இருக்கலாம், இல்ல நீங்க புதுசா போய் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல புதுசா போய் நீங்க ஒரு டாக்டர் பார்த்திருக்கீங்க, அந்த டாக்டர் கொடுத்த அட்வைஸா இருக்கலாம், ஒரு ஈவன் ஃபாலோயிங் சம்ஒன். அதாவது நான் இவங்களோட டயட் சேனல்ஸ் பார்த்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். ஒரு லிஸ்ட் எடுங்க, அந்த லிஸ்ட் எழுதிட்டு அந்த லிஸ்ட்ல அதோட அவுட்கம் என்ன, இந்த ஒரு வருஷம் நீங்க அதை பண்ணது மூலமா உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா, பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா உங்களோட லைஃப்ல பெட்டர்மெண்ட் கிடைச்சிருக்கா இல்லையா, இது எல்லாமே நீங்க வந்து எழுத ஆரம்பிங்க. அப்படி நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்களோட லைஃப்பை பத்தின ரியலைசேஷன்ஸ் வரும். அந்த ரியலைசேஷன் வந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க கூடிய பெஸ்ட் டைம் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவோட இருக்கிற டைனமிக்ஸ் வந்து சரியே இல்லாம இருந்திருக்கு, ஆனா நான் வந்து அதை வந்து டாலரேட் பண்ணிட்டு பரவாயில்லன்னு சொல்லி தாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா நவ் யூ ஹேவ் டு கிவ் அ கேப் அப்படின்றது அர்த்தம். இல்ல உங்க வேலையில உங்களுக்கு ரெகக்னிஷனே கிடைக்கல, நீங்களா தான் டாலரேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில இருந்து நம்ம பிரேக் எடுத்து வேற வேலை மாறணுமோ அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய பெஸ்ட் டைம். ஸோ இதுதான் சனி வக்ரம் பண்ணக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவ்வளோ நாள் வந்து சனி உங்க மேல அந்த தாக்கம் அதிகமா இருக்கும்போது, முக்கியமா அஷ்டம சனி நடக்கிற சிம்மராசியா இருக்கலாம், இல்ல 7 சனி நடந்துட்டு இருக்க மீன ராசி, கும்பம், மேஷமா இருக்கலாம், உங்க மைண்டை வந்து என்ன பண்ணிடும், சனி கிளாக் பண்ணிடுவாரு. ஸோ அந்த கிளாக் பண்ணும்போது உங்களால தெளிவா நீங்க முன்னாடி இன்னும் ஷார்ப்பா யோசிச்சிருப்பீங்க, முன்னாடி இன்னும் தெளிவா மைண்ட் கிளியரா இருந்திருக்கும். இப்போ ஆனா இந்த டைம்ல, இந்த 7 சனி, இந்த அஷ்டம சனி டைம்ல சரி நீங்களே யோசிப்பீங்க, என்னடா இது ஏதோ ஒண்ணு வந்து என் மைண்டை வந்து பிளாக் பண்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த பிளாக்கிங் வந்து இந்த வக்கர சனியில அகலும். அப்போ இவங்களுக்கும் சரி மீதி ராசிக்கும் சரி நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி எங்க இம்பாக்ட் பண்றாரோ, ரெண்டு ரெண்டு விதத்திலயும் நீங்க பார்க்கணும். உங்க லக்னத்துல இருந்தும் பார்க்கணும், உங்க சந்திரன் என்ன டைம்ல இருந்தும் பார்க்கணும், அதாவது சந்திரன் நிக்கிற இடத்துல இருந்தும் பார்க்கணும். ஸோ சனி எங்க இருக்காரோ அங்க உங்களையும் இம்பாக்ட் பண்ணுவாரு, அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல இம்பாக்ட் பண்ணுவாரு. அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கும், அதை நீங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டே இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் டோன்ட் மிஸ் டு டூ தட் எக்ஸசைஸ். இது எல்லாமே வந்து என்னங்க ஆஸ்ட்ராலஜில இந்த மாதிரி எக்ஸசைஸே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆஸ்ட்ராலஜி இல்லை, அதனாலதான் இது ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு சொல்றது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல கூட வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியும் சைக்காலஜியும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஓகே உங்களை நான் வீடியோ பார்க்க சொல்றேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஸோ எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா let's just go into ராசிஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மீன ராசி. ஏன்னா சனியோட தாக்கம் இப்ப அதிகமா இருக்கிறது மீன ராசி மேலதான், ஏன்னா சனி மீனம்ல தான் இருக்காரு. ஸோ அப்ப மீன ராசி வந்து பாத்தீங்கன்னா சனி உங்களோட மீன லக்னமா இருந்தா உங்களோட லக்னத்திலே ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல நிக்கிறாரு, அதாவது தலைமையிலேயே சனி இருக்காருன்னு அர்த்தம். மீன ராசியா இருந்தா உங்க சந்திரன் மேல, அதாவது மைண்ட், உங்க மைண்டுக்கான இடத்துல சனி இருக்காரு அப்படின்றது அர்த்தம். ரெண்டுத்தோட இம்பாக்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது மைண்ட்ல எப்பவுமே ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்குங்க, ஒரு இறுக்கம் இருக்குது. என்னன்னே தெரியல, மைண்ட் ஒரு மாதிரி லைட்டா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மீனம். ஏன்னா மீனம்க்கு இம்பாக்ட் அப்படி இருக்கு. சரி, அப்போ இந்த வக்ர சனியில என்னன்னா உங்க மேல அந்த வெயிட் போடுறாரு இல்லையா சனி. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாள் உங்க மேல வந்து ஒரு 1 டன்னுக்கான வெயிட்டை உங்க தலைமையில வச்சுட்டு இருக்காரு. ஒரு இன்னும் லோவர் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 30 கேஜி வெயிட்டை உங்க தலைமையில வச்சுட்டு இருக்காருன்னா இந்த டைம்ல என்ன பண்ணுவாரு, அந்த 30 கேஜி வெயிட்டை ஒரு 5 கேஜிஸா இல்ல ஒரு ஒரு 2-3 கேஜிஸா கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணுவார். அப்போ உங்க தலைமையில இருக்க வெயிட் கம்மியாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க ஃபீல் வரும். ஓ ஓகே, ஏதோ ஒரு பெட்டரா இருக்குப்பா,
ஏதோ இப்ப நடுவுல இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துல ஏதோ ஒரு சின்ன பிரேக் வந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஃபீல் ஆகும். அப்ப அந்த பிரேக் வரும்போது என்ன பண்ணும், அப்பாடா பிரேக் கிடைச்சிச்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுமா? இல்ல. இந்த பிரேக் வரும்போது நீங்க எதெல்லாம் விட்டு வச்சிருந்தீங்களோ இல்ல எதெல்லாம் முடிக்கவே முடியலப்பா அப்படின்னு நினைச்சீங்களோ அதை முடிச்சிட பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட். ஏன்னா மீனம் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னு வரும்போது உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களோட ஹெல்த், உங்களுக்கும் மீதி பேருக்கும் இருக்கிற டைனமிக்ஸ், இதுதான் மீனம் தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இந்த விஷயமெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் ரீஹைட்ரேட் பண்ணி இப்போ கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப நாளா என் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு என் வேலைக்காக இது பண்ணணும்னு நினைச்சேன், என் படிப்புக்காக இது பண்ணணும்னு நினைச்சேன், இல்ல அடுத்த ஸ்டெப் நான் லைஃப்ல எடுத்து வைக்கணும், அதாவது நான் இந்தியாவிலே இருக்கேங்க, நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதுல இருக்கலாம், இல்ல நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது இருக்கலாம், இல்ல நான் இந்த மாதிரி சிஏ எக்ஸாம் ட்ரை பண்றேன், எது வேணாலும் இருக்கலாம். உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து குயிக்கா இந்த டைம்ல அதுக்கான எவ்வளோ ப்ராக்ரஸ் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இல்ல பண்ணியும் முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீனம்க்கு வந்து நிறைய ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவ்வளோ நாள் நம்ம ஏன் தேவையில்லாம இவங்க பின்னாடி போயிட்டு நம்ம வந்து தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த விஷயத்துக்காக, அதாவது ஒரு வேலைக்காக ஒருத்தவங்களை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறது இருக்கலாம், இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்காக ஒருத்தவங்களை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறது இருக்கலாம். எதனாலடா நம்ம வந்து இவ்வளோ தூரம் இப்படி இருந்தோம், இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் எந்த வேலையும் உருப்படியா இல்லை, இப்பதான் ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு இருக்கிறது இருக்கலாம். ஸோ அந்த அந்த டிஃபரன்ஸ் இன் ரியாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி உங்களுக்கு புரியும். இல்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நான் ரொம்ப லேசியா இருந்துட்டேன், இப்பதான் நான் சுறுசுறுப்பா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது இருக்கலாம். இப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி சுறுசுறுப்பா முன்னாடியே வேலை பார்த்தோம்னா நமக்கு பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்றது யோசிக்கிறது இருக்கலாம். இல்ல இட் கேன் பி லைக் இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப விட்டு கொடுத்துட்டு போயிட்டோமோ அப்படின்றது இருக்கலாம். இந்த மாதிரி ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மீனம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவ்வளோ நாள் நடந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள இருந்து வர ரூட் காஸா இருக்கலாம். என்னோட இந்த பிஹேவியர் தான் எனக்கு நெகட்டிவா இருந்திருக்குன்னு யோசிக்கிறது இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வெளியில இருக்க ரூட் காஸா இருக்கலாம். எனக்கே தெரியாம இவங்க தான் பின்னாடி இருந்து எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியறதா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். அண்ட் இன்னும் முக்கியமா ஹெல்த்ன்னு வரும்போது நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்திருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த ரியலைசேஷனா மட்டும் இல்லாம அது நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த நெகட்டிவான விஷயத்தை ஸ்டாப் பண்ணி பாசிட்டிவா உங்க லைஃபை மாத்துறதுக்கு நீங்க உங்க ஹெல்த்துக்கான விஷயம், ஆக்டிவா இருக்கிறது இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்றது இருக்கலாம், இல்ல ப்ராப்பர் டயட்ல இருக்கிறது இருக்கலாம், எல்லாமே நீங்க இந்த டைம்ல பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா 7 சனி உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் இப்ப இருந்துட்டு போயிடுது அப்படின்றது இல்ல. 7 சனி பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப லேசியாக்கி உங்களை ரொம்ப இன்ஆக்டிவா வச்சுக்கும், நிறைய வேலை கொடுக்கும். ஸோ நிறைய வேலை கொடுத்தாலும் இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த 7 சனி முடிகிறதுக்குள்ள நீங்க ஆக்டிவா ஆக ஆரம்பிக்கலன்னா உங்க பாடிக்கான அந்த வாட் எவர் யோர் பாடி, உங்க பாடி நல்லா வச்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ், ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸா இருக்கலாம், இல்லை ஒரு ஜாகிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி யோகா இதெல்லாம் பண்ணாம இருக்கும்போது இந்த 7 சனி பீரியட்குள்ளேயே ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரெட்ரோகிரேட் டைம்ல நீங்க பண்றதை ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க உடம்ப பாத்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி. அண்ட் ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைம்ல தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? சரி, அடுத்தது யாரு? மேஷம்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கு. அண்ட் மேஷ ராசிக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. அங்க இப்ப வக்ரமா இருக்காரு. அப்ப 12ஆம் இடம்னு வரும்போது மேஷம் அப்ராட் ரிலேட்டடா, ப்ராசஸிங், விசா ப்ராசஸிங் ரிலேட்டடா, இல்ல சிட்டிசன்ஷிப் ப்ராசஸிங் ரிலேட்டடா நீங்க எது பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்டார்ட் இட். இந்த டைம் பீரியட்ல அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இனிஷியேட் பண்ணிடுங்க. இல்ல உங்க ஆஃபீஸ்ல நான் அப்ராடுக்காக நான் ஆஃபீஸ்ல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே போய் டக்குன்னு இந்த டைம் பீரியட்ல எவ்வளவு சீக்கிரம் எத்தனை பேர்கிட்ட உங்க மேனேஜரா இருக்கலாம், இல்ல அவருக்கு மேனேஜரா இருக்கலாம், நீங்க கேட்க முடியுமோ இந்த டைம் பீரியட்ல கேட்டுருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க லாசஸ் கரெக்ட் பண்றது இந்த டைம் பீரியட், அதாவது இப்ப ஜூலைல இருந்தா மேஷராசி ரியலைஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு இந்தந்த விஷயத்துலலாம் ஏன் இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, அது ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல நம்ம இந்தந்த விஷயத்துலலாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை கரெக்ட் பண்றதுக்கு மேஷம்க்கு இது ஒரு நல்ல டைம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயமே தூக்கத்துல இஷ்யூஸ் வருது, உங்களோட ஸ்லீப் இஷ்யூஸ்.
இவ்வளோ நாள் ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குங்க, ஒரு வருஷமாவே அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இந்த வக்ர சனியில நீங்க கரெக்ட் பண்ணி உங்க ஸ்லீப் ஸ்கெடியூலை வந்து கரெக்டா போட ஆரம்பிக்கலாம். அதுக்குமே இது ஒரு நல்ல டைம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா மேஷம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹிடன் எனிமீஸ் யாருன்றது தெரிய வரும் உங்களுக்கு. அப்போ அது என்ன ஹிடன் எனிமீஸ்னா, 12ஆம் இடம் ஒரு மறைவான இடம், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து நீங்கள் அதனால தான் 12ஆம் இடம் பற்றின ஒரு விஷயம் தெரிய வரணும்னா யூ ஹேவ் டு கோ இன் டு டீப் மெடிடேஷன். இந்த டீப் மெடிடேஷன் போகும்போது உங்களுக்கு 12ஆம் இடம் பற்றின ஒரு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அப்போது அந்த 12ஆம் இடம் பற்றின விஷயங்கள் தெரிய வரும்போது நீங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நான் இவங்கெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சேன், ஆனால் பின்னாடி வேற ஒரு ஆள் இருக்காங்களோ, உங்கள் ஒர்க்லையா இருக்கலாம், உங்கள் ஒர்க்கில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் வென் யூ ரியலைஸ் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கம்பேட்டிங் ஆக்ஷன்ஸில் நீங்கள் இறங்கிடணும். உங்களை எப்படி நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயமே, நீங்கள் எங்கேயோ எப்பயோ விட்டு வச்ச அந்த பிரச்சனைகள்லாம் ரீசர்ஃபேஸ் ஆகும். இது ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே, இது ஒரு பல வருடம் முன்னாடி நடந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ திரும்ப வரும், ரீசர்ஃபேஸ் ஆகும். அப்போ அந்த ரீசர்ஃபேஸ் ஆகும்போது நீங்க இந்த டைம் பீரியட்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணி சுமூகமா அதை முடிச்சிட பார்க்கறது நல்லது. இது எல்லாமே வந்து மேஷம்க்கு. இதெல்லாம் தாண்டி உங்க சப்கான்ஷியஸ் கிளென்சிங், நாங்கள் கிளென்சிங் மெடிடேஷன் வச்சிருக்கோம். பக்தி மெடிடேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிளென்சிங் மெடிடேஷன் இருக்கு. அந்த சப்கான்ஷியஸ் கிளென்சிங் பண்ணோம். அந்த சப்கான்ஷியஸ் கிளென்சிங் பண்ணீங்கனாலே உங்க லைஃப்க்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்றது என்னடா நான் வேணும்னு நினைச்சு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ்ல அதை பத்தின நெகட்டிவான தாட்ஸ் தேக்கி வச்சிருக்கீங்க. இல்லை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனது, அந்த சப்கான்ஷியஸ் தாட் பேட்டர்னே ஃபார் எக்ஸாம்பிள் மணி ரிலேட்டடாக நெகட்டிவாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேட்டடாக நெகட்டிவாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், என்னடா அது எனக்கு யாருக்குமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபார்ம் ஆகிருக்கலாம். அது எல்லாமே சப்கான்ஷியஸ் தாட் பேட்டர்ன்ஸ். இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மென்டல் கிளென்சிங் மெடிடேஷன் பக்தி மெடிடேஷனுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட். சரி, ரிஷபராசி. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீடு. 11ஆம் வீடுல சனி இருக்கிறது ஒரு பெட்டரான வே தான். அதனால நீங்க பெருசா எதுவும் பயப்பட வேண்டாம். 11ஆம் வீடுல இப்போ சனி இருக்கும்போது வக்ரமா ஆகுறாரு இல்லையா? அப்போ வக்ரமா ஆகுறாருன்னா இங்கே நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா, நீங்க உங்க டிசையர்ஸ், நான் என்னெல்லாம் என் லைஃப்ல அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சேன், இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேங்க அப்படின்னு உங்க டிசையர்ஸ் இருக்கும். நான் அந்த டிசையர்ஸை நீங்க ஒன்று ஒன்றா பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சு போக முடியல அப்படின்னா இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போகணும். இல்லை நான் வந்து இந்த பொருள் எனக்கு ஐஃபோன் வாங்குறது பிடிக்கணும், அது வாங்கணும்னு நினைச்சேன், இல்லை இந்த கார் இந்த பைக் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் நீங்க இப்போ ட்ரை பண்ணும்போது பாசிட்டிவா போகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சீங்களோ, இவ்வளோ நாள் அது நடக்கல, இப்போ நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் 11ஆம் வீடுன்னு வரும்போது ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட எக்ஸ்டெண்டட் சோஷியல் சர்க்கிள். அப்போ உங்க சோஷியல் சர்க்கிள்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை ஆகிறதுக்கான ஒரு நல்ல டைம். இல்லை நீங்களே ஸ்டெப் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் முன்னாடி எல்லாம் சேர்ந்துருந்தோம், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நல்ல ஒரு மனஸ்தாபம் போயிட்டு இருக்கலாம், இப்போ அதை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா இதுதான் ரைட் டைம் நீங்கள் அந்த சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் ஏர்னிங்க்கும் வந்து பாசிட்டிவ் லைட் த்ரோ பண்ணுறாரு யாரு? சனி பகவான். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆல்சோ 11ஆம் வீட்டில் ரிஷபம்க்கு 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் இடம் ஆகும். ஆனால் கிட்ஸ்க்கான பிளேஸையும் பார்க்குறாரு. அப்போ கிட்ஸ் ரிலேட்டடாக குழந்தை பிறக்கிறத தள்ளி போகுது அப்படின்லாம் யோசிக்கும் போது இந்த டைமில் வந்து கிட்ஸ் லைஃப்பில் நீங்கள் எது பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணுறதுக்கும் சரி, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதும் சரி, இல்லை குழந்தை பிறக்கிறது டிலே ஆகுதுன்னு யோசிச்சிங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் பீரியட். நீங்கள் அதுக்கான என்ன உங்களோட பிளானிங்ல வந்து இந்த டைம் பீரியட்ல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்து நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கணும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, வேலைக்கான இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப இவ்வளோ நாள் வேலைக்கான விஷயத்துல ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன், ஏதாவது ஒரு டிலே, இல்ல வேலையில ப்ராக்ரஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்க, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேற வேலை ட்ரை பண்றேன் வேற வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையில எந்த விதமான டிலேயா இருந்தாலும் இந்த டைம் பீரியட்குள்ள
வேற வேலைக்கு ட்ரை பண்றது, எஃபர்ட் எடுக்கிறது, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததும் நீங்க அதை கிராப் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இந்த டைம் பீரியட்ல நீங்க பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஆல்சோ 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. மெயினா இந்த 7ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் லைக் வெரி அப்ளிகபிள் இந்த ரெட்ரோகிரேட்லையும் பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்க ரிஷபம் அதாவது சாரி மிதுனம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு மாத்துறது இல்ல வீட்டுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருது, இது ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல பீரியட். வீடு ரிலேட்டடா ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி அந்த டைனமிக்ஸ் போகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வேலையில இந்த சேஞ்சஸ் கொண்டு வரேங்க, அந்த வேலைக்காக நான் வீடு மாத்திக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறது இருக்கலாம். இல்ல சில பேருக்கு ரிவர்ஸில் நடக்கும், வீடு மாத்துவாங்க, அந்த வீடு மாத்துனதுனால வேலையில உயர்வு கிடைக்கிறது. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு டைனமிக் பிளே ஆகும். அந்த 1/7 ஆக்சிஸ்ல இருக்க டைனமிக்ஸ் எல்லா ராசிக்குமே அந்த அப்சர்வேஷனும் நீங்க பார்க்கலாம். ஓகேயா? சரி, இப்போ அடுத்த ராசி மிதுனம்க்கு இன்னொன்னு இருக்கு. என்னன்னா உங்களோட பப்ளிக் இமேஜ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னா அந்த கெட்ட பேரை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம். கடகம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அப்போ 9ஆம் இடம்னு வரும்போது அண்ட் 9ஆம் இடத்துல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கடகம் இவ்வளவு நாள் அஷ்டம சனில இருந்து வெளியில வந்து இப்பதான் டைம் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாலாங்க எல்லாருக்கும் டேர்ன் அவுட் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த கொஞ்சமா ஆகிறது வந்து இந்த டைம் பீரியட்ல யூ கேன் சி சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது உங்களுக்கு நடக்கும். ஆனா கடகம் பொறுத்த வரைக்கும் அந்த 9ஆம் இடம்னு வரும்போது என்னது, அந்த லக்குக்கான இடத்துல சனி இருக்காரு இல்லையா? ஸோ அந்த லக் ஃபேக்டர் எனக்கு இன்னும் கம்மியா தான் இருக்குன்னு புலம்பாத கடகராசிக்காரங்களே இல்லை. அதுக்கு கொஞ்சம் இப்போ ரிலீஃப் இருக்கு. அப்போ மெயினா நீங்க என்ன பண்ணலாம்னா, கடகராசி பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்னோட மேன்மை அதாவது என்னோட டெவலப்மெண்ட்காக நான் வந்து இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதை நீங்க எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 9,000 வரும்போது அப்ராட் போறது, 9,000 வரும்போது அடுத்த கட்ட எஜுகேஷனா இருக்கலாம், ஒரு ஹையர் எஜுகேஷன் போறதா இருக்கலாம், இல்ல 9,000 வரும்போது நான் என்னோட லைஃபுக்கு ஒரு பாதை அமைக்கிறேன், அதாவது ஒரு லாங் டேர்ம் கோல் டிசைட் பண்றதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த டைம்ல நீங்க டிசைடும் பண்ணணும், ஸ்டெப்ஸும் எடுக்கணும். அண்ட் 9,000 வரும்போது அப்பாவோட விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ரொம்ப நாளா அப்பா வந்து ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு, நீங்க அதை பண்ணாம மிஸ் பண்ணிருப்பீங்க. அது வந்து நீங்க இந்த டைம்ல பண்ணி முடிக்கும் போது உங்களோட லக் ஃபேக்டரும் பாசிட்டிவா போகும். ஓகேங்களா? அண்ட் கடகம்க்கு அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளா நான் கோயில் போகணும்னு நினைச்சிருந்தேன், இந்த ஊர்ல இருக்க இந்த கோயில் விசிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆனா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு 4 மணி நேரம் தள்ளி ஒரு கோயில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பதி போகணும்னு நினைச்சேன், போக முடியல. திருவண்ணாமலை போகணும்னு நினைச்சு போக முடியல. திருச்செந்தூர் போகணும்னு நினைச்சேன், போக முடியல அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த டைம் பீரியட்ல நீங்க நான் இந்த வாரம் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா போக முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோயில்லாம் போகிறது அவ்வளவு ஈஸி இல்லை, அங்க இருக்க கடவுள் உங்களை கூப்பிட்டாதான் போக முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ அதுக்குமே ஒரு நல்ல டைம். அண்ட் முக்கியமா பெரியவங்க அவங்களோட உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஹெல்த் விஷயத்துல நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், என்னன்னு தெரியல ரொம்ப நாளா இந்த ஹெல்த் இஷ்யூ போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூக்கு பாசிட்டிவா ஒரு முடிவு கொண்டு வரதுக்குமே இது ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் தாண்டி என்னோட குரு, அது கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்க அவங்களோட குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல பீரியடும் இந்த பீரியட் சொல்லலாம். ஸோ இந்த பீரியட்ல நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னாலும் நல்லது தான் கடகம். ஸோ சிம்மம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஆல்ரெடி அஷ்டம சனியில் இருக்காங்க. அப்போ அஷ்டம சனியில் இருக்க சிம்ம ராசிக்கு இந்த வக்ரம் வர்றது இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகபட்ச ரிலீஃப் கொடுக்கும். இருந்தாலுமே அவங்க அந்த ரிலீஃப் வருது அப்படின்றதுனால ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அது சஸ்டெயின்டா இருக்காது, டக்குன்னு வந்து போயிடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சடன் அப்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இன் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதாவது இவ்வளவு நாள் சிம்மம் என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா
ஏதோ ஒன்று நல்லா போகிறமா இருக்கும், திடீர்னு ஒரு தடங்கல் வருது, இல்லை திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து அப்பாடா இப்போ தான் வெளில வந்தேன் இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அடுத்தது வருது. இந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கும். அண்ட் அவங்கள நிலையாக ஒரு இடத்துல இருக்க விடாது. இந்த அஷ்டம சனி அவங்கள நிலையாக ஒரு இடத்துலன்னு சொல்லும்போது ஒரே விஷயம் பண்ணுற மாதிரி இருக்க விடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக வச்சு திரும்ப கூட்டிகிட்டு வரதா இருக்கலாம். இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை போக வச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையில் கண்டினியூ பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரீமாக இருக்கலாம். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நீங்கள் ஆரம்பித்து பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு டைமே இல்லை, நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கலாம். இல்லை நீங்கள் பிரச்சனைகள் வந்தது, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது, இல்லை இந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை வந்ததை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறது இருக்கலாம். இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அஷ்டமசனி வந்து இது எல்லாமே சடனாக தான் கொண்டு வரும். எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாலாம் கொண்டு வராது. எக்ஸ்பெக்டிங் த அன்எக்ஸ்பெக்டட் தான் அஷ்டம சனி. அப்போது இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, அந்த அன்எக்ஸ்பெக்டடோ இல்லை ஒரு பிரச்சனையோ வர அந்த டைம் கேப் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் வர அந்த டைம் கேப் ப்ரொலாங் ஆகும். அப்போ அந்த ப்ரொலாங் டைம் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி நீங்கள் உஷாராயிக்கலாம். அதாவது ஓகே இதெல்லாம் போயிட்டுருக்கு, ஓகேயா, ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாடியில் வந்து அப்பப்போ எனக்கு இந்த பேக் பெயின் பிரச்சனை வரவங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்கலாம். இல்லை அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பாடியில் வந்துட்டுருக்கு, ஆனால் இப்போ நல்லா தான் இருக்குது. முன்னாடி எனக்கு நிறைய வந்தது, இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்கலாம். ஆனால் இப்போ அது கேப் விட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். அந்த கேப் விட்டதுனால அது சரியாயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு இல்லாமல், இந்த கேப் விடும்போது அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் விஷயத்தில் சொன்னேன், இட் கேன் பி இன் எனி திங். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ் பேஸ்டாக இருக்கலாம். ஏதோ எனக்கு பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இதெல்லாம் அது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த ஸ்மூத்தாக போகிறது என்ன பண்ணுது, அந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நடுவில் வர கேப்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் நாட் பர்சிஸ்டண்ட்டாக ஸ்மூத்தாக போகுது அப்படின்றது இல்லை. ஸோ நீங்கள் ரூட் காஸ் அனாலிசிஸ் அதிகபட்சமாக யார் பண்ணணும்னா சிம்மம் தான் பண்ணணும். அப்போ இதோட ரூட் காஸ் என்ன, இதோட ரூட் காஸ் என்ன, இது எதனால் நடந்திருக்கா, அந்த செகண்ட் விஷயம் எதனால் நடந்திருக்குன்றத அந்த சேனலைஸ் பண்ணி போய் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இட் கேன் பி அ ஸ்பிரிச்சுவல் திங், இட் கேன் பி அ ப்ராக்டிக்கல் திங். என்னன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதுதான் மெயினாக சிம்மம்க்கு. இதெல்லாம் தாண்டி வேற என்னங்க முக்கியமாக இருக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து இந்த 8ஆம் இடம்னு வரும்போது இன்னெரிட்டன்ஸ், எனக்கு சொத்து வர வேண்டியது வராமல் இருக்கு, இல்லை எனக்கு ஆலிமனி வர வேண்டியது வராமல் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்கெலாம் இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக போகும். அண்ட் கர்மிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது இது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக ப்ராப்ளம்ஸாக இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் வருது, நல்லா தானே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது எல்லாமே ஹேஸ் கர்மிக் கனெக்டிவிட்டி டு த பாஸ்ட். அப்போ அந்த கர்மிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, இந்த டைமில் நீங்கள் வந்து கடவுளோட அந்த கனெக்டிவிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக ஏற்படுத்திக்கும் போது இந்த கர்மிக் ப்ராப்ளம்ஸோட இன்டென்சிட்டி உங்களுக்கு குறையும். அது ஃபுல்லாக நின்றுடுமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க, ஏன்னா அது ஹிட் பண்ணாமல் போகாது. ஆனால் கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களை ரொம்ப வலிக்காமல் கடவுள் பார்த்துப்பாரு, இல்லை உங்களை ரொம்ப பிரச்சனை கொடுக்காம கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு வேண்டியிருக்கேங்க, நான் போகணும், இல்லை இந்த விஷயம் பண்ணுறேன்னு கடவுளுக்கு வந்து 40 நாள் நான் இந்த விஷயம் பண்ணுறேன், 48 நாள் பண்ணுறேன், ஒரு மண்டலம் பண்ணுறேன், நான் வேண்டியிருக்கேன், நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கனாலும் சரி, நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட பண்ணுறது பெட்டர், ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ 48 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கடவுள் சூஸ் பண்ணி, உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் தெரியும்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பக்தி மெடிடேஷன் நாங்கள் போட்டிருக்கிறதுல இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வம் தெரியும்னா அந்த இஷ்ட தெய்வத்தை நோக்கி யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாமல், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஓகே, வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 48 நாள் மெடிடேஷன் வித் பூஜா, ஓகேயா, மினிமம் அது பண்ணால் போதும். ஒரு விளக்கேற்றிட்டு அந்த கடவுளை நோக்கி நீங்கள் கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணால் போதும். இல்லை அந்த ஆடியோ மெடிடேஷன்ஸ் எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஆடியோவில் போட்டு அப்படியே மெடிடேட் பண்ணால் போதும். அது ஒரு 48 டேஸ் அதை பற்றி வெளியில் சொல்லாமல், நான் இந்த மாதிரி டெய்லி பண்ணுறேங்க அப்படின்னு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வெளியில் சொல்லிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க. அது பண்ணாமல் நீங்கள் 48 டேஸ் மட்டும் அதை முடிச்சு பாருங்கள். இந்த டைமில் சனி வக்ரமாக இருக்கும்போது உங்களால் இதை ஈஸியாக முடிக்க முடியும்.
அண்ட் நீங்க உங்க மனசுல ஒரு வேண்டுதல் வச்சுட்டு கூட பண்ணலாம், ஒரு குறிக்கோள் வச்சுட்டு கூட பண்ணலாம். இந்த 48 days நீங்க அதை பண்ணி முடிக்கும் போது உங்க லைஃப்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வரும். பட் ஒன்லி விஷயம் என்னன்னா, அதை நீங்க பண்றீங்கன்றது வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டமம் வரும்போது அது வெளியில தெரியாத ஒரு விஷயம், வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க இன்னும் இப்போ நமக்கே வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் வந்து வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கு, அதையும் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிய வருது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லது தானே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இந்த 8ஆம் இடம் அக்கல்ட் அண்ட் 8ஆம் இடத்துக்கான அந்த ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வரும்போது அது தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த 8ஆம் இடத்தோட பவர், அந்த அக்கல்ட் பவர்ஸ் நிறைய பேர் கிடைக்கும் போது அந்த பவருக்கான வேர்த் அவங்க கிட்ட இல்லைன்னா அதை வச்சு இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுனாலேயே இந்த ஒரு சில பவர்ஃபுல் விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்போ வெளியில சொல்றது மூலமா என்ன ஆகுது, நீங்க பண்ற ஒரு விஷயத்தோட பவர் டிசிபேட் ஆயிடுது, குறைஞ்சிடுது. நீங்க உங்களோட ஃபுல் இன்டென்ஷன் போட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க. ஆனா நீங்க வெளியில போய் நான் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்காக, இந்த வேலை கிடைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க வெளியில சொல்லும்போது அந்த பூஜையோட பவரை நீங்க குறைக்கிறீங்கன்றது அர்த்தம். இது எல்லாருக்குமே தான், நாட் ஜஸ்ட் ஃபார் சிம்மம். அதனால முக்கியமா அஷ்டம சனியில சிம்மம் இருக்கும்போது இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் கம்பேர்ட் டு அதர்ஸ். சரிங்களா? அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, லைஃப் பார்ட்னருக்கான இடத்துல. இவ்வளோ நாளா லைஃப் பார்ட்னரோட லைஃப்லேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. இல்லை எங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்ததுல, எனக்கும் மீதி என்னோட க்ளோஸ் ஒன்ஸ்க்கும் நடுவுல நிறைய பிக்கல் பிடுங்கல் வந்துட்டு இருந்தது அப்படின்னு கன்னிராசி ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கரெக்ட் பண்ற டைம் இந்த ஜூலைல இருந்து வந்த டைம்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் ரிசால்வ் பண்ணிடுங்க. ரிசால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு எனிதிங். அதை நீங்க ரிசால்வ் பண்றதுக்கு தான் சனி உங்களுக்கு இந்த டைம் கொடுக்குறாரு. யார் உங்களை சுத்தி யாரு கூட பிரச்சனை வந்திருந்தாலும், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை அக்வைண்டன்ஸா இருக்கலாம், அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிடுங்க. ரிசால்வ் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. அந்த ரிசால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது பெஸ்ட் டைம். இந்த டைம்ல வந்து சனி கொடுக்குற டிலே குறையுது. ஸோ நீங்க நிறைய அலையன்ஸ் பார்க்கறது அதெல்லாம் இந்த டைம்ல பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த சனி வக்கர சனியில தான் போன அலையன்ஸ் திரும்ப வருவாங்க. அப்ப போன அலையன்ஸ் ஏன்டா திரும்ப வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு கர்மிக் கனெக்டிவிட்டி இருக்கு. அதனாலதான் வக்கர சனியில முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அவங்க திரும்ப வந்து பொண்ணு கேட்கறாங்க, திரும்ப வந்து பையன் கேட்கறாங்களே அப்படின்றது இருக்கும். ஸோ யூ கேன் கன்சிடர் தட். ஆனா உங்க கூட வந்து நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்காவும் உங்களுக்கு அந்த மேட்சிங் இருக்கா அப்படின்னு ஹாரோஸ்கோப் வைஸும் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா வக்ர சனியில வரும்போது அதை செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றது இன்னொரு பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் லைக் இட் கேன் பி ஏதோ ஒரு பேலன்ஸ் கர்மிக் பேலன்ஸ்க்காக வர மாதிரி கூட இருக்கலாம். மேரேஜ்னு மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் கூட. சரி, ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் திரும்ப வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரி, துலாம் ராசி. துலாம் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்காரு வக்ர சனி. ஸோ இப்போ வக்ரம் சனி வந்து வக்ரம் ஆறாருனாலே 6ஆம் இடம்ல வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் துலாம் ராசி என்ன பண்ணணும்னா, என்னென்ன லோன்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு இந்த லோன்ஸ்லாம் இருக்குங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்து உங்க லோன்ஸை வந்து எப்படி அடைக்கலான்றத முதல்ல பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணாம நீங்க அதை பண்ண முடியாது. பிளான் பண்ணி மேக்சிமம் லோன் செட்டில் பண்றது இந்த வக்ர சனி பீரியட்குள்ள உங்களால பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணீங்கன்னா தென் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். மேக்சிமம் லோன் செட்டிலிங் இந்த டைம்ல பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வேலையில நான் மிச்சம் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நான் பண்ணேன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த கோர்ஸ் முடிச்சுன்னா எனக்கு இன்னும் சூப்பர் வேலை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் சொல்றவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா சம்திங் விச் இஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சது ஆனா பண்ணாம இருக்கிறது பண்றதுக்கான இது ஒரு பெஸ்ட் டைம். ஸோ அதுவும் நீங்க பண்ணணும். டோன்ட் மிஸ். இது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு செட் ஆயிட்டு இருக்கு. சரி, இது மட்டும் தானா? இல்லைங்க. உங்களுக்கு வேற யாரு கூட ஏதாவது பிரச்சனை வந்தோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம்.
இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்ட்டே எனக்கு யாராவது நெகட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல என்னோட ஆப்போனன்ட்க்கு, என்னோட பிசினஸ் ஆப்போனன்ட், என்னோட ஒர்க்ல என்னோட ஆப்போனன்ட்னா அந்த ஆப்போனன்ட்லாம் இப்ப பெருசா அவங்களை வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஸோ அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க உங்க ஒர்க்கை நல்லா பண்றதோ, இல்லை உங்க பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதோ, இல்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல ஈவன் ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த பிரச்சனைஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலியில நீங்க நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு திஸ் இஸ் ஆல் அ குட் டைம். சரிங்களா? அண்ட் இதுல வேற என்ன நீங்க பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா, பிசிக்கல் சர்வீஸ் பண்ண ரொம்ப நல்லது. அதாவது ஒரு கோயில் போய் நீங்களே சமைச்சு எடுத்துட்டு போய் கோயில்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம். இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமம் இருக்கலாம், இல்ல ஒரு முதியோர் இல்லம் இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்கலாம். அங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா போய் நேர்ல போய் சர்வீஸ் பண்றது, இல்ல நீங்களே ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது, இல்ல நீங்க நீங்க போய் வாங்கி நீங்களா உங்க கையால வாங்கி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் எஃபர்ட் கம்பைன் பண்ண ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம் சொல்லலாம். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் மட்டும் இல்ல, எப்பவுமே நான் சொல்ற மாதிரி இந்த 7th ஹவுஸ் சேர்த்து பார்க்கும்போது 12th ஹவுஸ் ரெண்டுமே கனெக்டட். இப்போ நீங்க நிறைய டொனேஷன்ஸ், சர்வீஸ் பேஸ்ட் டொனேஷன்ஸ் பண்ணும்போது உங்க லைஃப், உங்க ஒர்க் ப்ராக்ரஸ் இதெல்லாம் இந்த டைம்ல நல்லா இருக்கும். முக்கியமா நீங்க நிறைய லோன்ஸ் அடைக்க முடியும். சரிங்களா? சரி, விருச்சிகம் 5ஆம் இடம். அப்போ விருச்சிகம்ல வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்காருனாலே குழந்தைகள் ரிலேட்டடான டிலேஸ், குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே ஆகுது, இல்லை குழந்தைங்க லைஃப்ல வந்து நான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அவங்க ஸ்டடீஸ் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை அவங்க கூட இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் டிலே ஆகுதுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டைம். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு இப்பவே குயிக்கா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் ரிலேட்டட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்பவே போய் உடனே அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் போட்டுருங்க. இல்லை நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சேன் அதை பண்ணலை அப்படின்னா இதுவே பண்ணுங்க. இப்பவே உடனே போய் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இப்போ அதுக்கான டிலே வந்து இவ்வளோ நாள் ஆனாலும் இப்போ கம்மியாக இருக்கும். ஈவன் நீங்க உங்களோட ப்ராக்ரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் இப்போ ஒரு நார்மல் ரோலில் இருக்கேன், நான் மேனேஜர் ரோல் போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு MBA பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் டைம். ஸ்டாக் மார்க்கெட் நான் பண்ணணும்னு நினச்சேன், நான் இவ்வளோ நாள் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அதுக்கான ஃபண்டு வந்ததில்லை, இல்லை அதுக்கான ரிசோர்ஸ் வந்ததில்லைன்னா அதுக்கான ரிசோர்ஸ் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும், ஃபண்டிங் இருக்கும். நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறது கற்றுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சனி இருக்கும்போது லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் பாருங்க, இல்லை சும்மா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரிஸ்கி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப். இவ்வளோ நாளாக என் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துட்டு இருந்ததுங்க. ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான இருக்கிற டைம் தான் இந்த டைம் பீரியட். ஸோ அப்போ இந்த டைம் பீரியட் வந்து அது குறைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அந்த பிரச்சனையில வந்து கொஞ்சம் கேப் வந்திருக்குன்னா அங்கே உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் ரீகரெக்ட் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது உங்களோட மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னரோட மிஸ்டேக்காக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி என்னன்னு சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம் ஃபார் விருச்சிகம். அண்ட் தனுசு பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல சனி வராதுனாலே வீட்டுக்கு ரிலேட்டடான செலவுகள் கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம். அந்த வீட்டுக்கு ரிலேட்டடான செலவுகள் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வக்ர சனியில் பின்னாடி வரப்போற செலவுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணா அது ஒரு சின்ன செலவா முடிஞ்சிடும் நினைச்சீங்கன்னா இப்பவே பண்ணிடுங்க. இல்லை வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் இது ஒரு நல்ல டைம் பீரியட். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இங்க கனடாலலாம் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வக்ர சனி ஆரம்பிச்சதுலேருந்து கம்மியாக ஆரம்பிச்சு இப்போ கம்மியா இருக்கு. வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இது ஒரு நல்ல டைம். அதே மாதிரி இந்தியாலையுமே வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 4ஆம் இடம்னு வரும்போது உங்க ஹோம்லேண்ட். நான் ரொம்ப நாளா இந்தியா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், போகவே முடியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இப்போ இந்தியா போய் விசிட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம். ஒரு உங்களோட ஹோம் கண்ட்ரி எதுவோ அதை விசிட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம். அண்ட் ஹோம் கண்ட்ரி பேஸ்டான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிங் அதுக்குமே இது ஒரு நல்ல டைம். இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிலே ஆகுது அப்படின்னாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல டைம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்னு வரும்போது உங்களோட பீஸ், மென்டல் பீஸ். இவ்வளோ நல்லா ப்ரெஷராக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃபார் தனுசு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ரிலாக்ஸேஷனை
லேசியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். அண்ட் அம்மாவோட விஷயங்கள், அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டுருந்தது, இல்லை அவங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இந்த ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியட். ஸோ யூட்டிலைஸ் இட். அண்ட் மகரம். ஸோ மகரம்னு வரும்போது என்ன ஆகுது, சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 3ஆம் இடம்னு வரும்போது செல்ஃப் எஃபர்ட், நீங்க சொந்தமா போடுற முயற்சிகள். ஸோ இப்போ சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கலாம், மகர ராசி நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க தட் இந்த பாஸ்ட் 1 month or 1 or 2 months வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச விஷயம் பத்தாதோ, நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணுமோ, நம்மள மீதி பேர் வந்து நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ, இல்ல நம்ம இப்ப கத்துக்கிட்டதோட இன்னும் நிறைய கத்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் மாறணுமோ அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் முக்கியமா இந்த ஜூலைல இருந்து உங்க தலையில ஓடிட்டே இருந்திருக்கும். முக்கியமா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில ஓடிட்டே இருந்திருக்கும். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணி ஏர்ன் பண்றாங்களே, நம்ம எதுவும் பண்ணாம இருக்கோம், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏர்ன் பண்ணுமே அப்படின்னு கூட நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இல்ல மெயின் ஸ்ட்ரீம் பண்றவங்க கூட சைட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல டைம். இல்ல நான் 9 to 5 இருந்து மாறணும்ப்பா, ஒரு பிஸ்னஸ்க்கு மாறணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இப்போ அதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன டினோட் பண்ணுதுன்னா, சனி பகவான் என்ன பண்றாரு, ஓகே நான் உனக்கு கொடுத்த ப்ரெஷர்ல இருந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் பண்றேன், இந்த டைம்ல நீ என்ன பண்ணணும்னு நினைச்சு ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சுன்னா போய் கத்துக்கோ, இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா போய் ஆரம்பிச்சுக்கோ, உனக்கு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா இப்போ போய் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சனி உங்களுக்கு ஒரு பாத் கொடுக்குறாரு. அப்போ சனி கொடுக்குற பாத்தோட அனாலிசிஸ் நீங்க எப்படி பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது இல்லையா, உங்களுக்கு லைஃபே உங்களுக்கு க்ளூஸ் கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே வந்து திடீர்னு உங்களுக்கு அந்த மாதிரி தோன்ற டைம்ல இந்த பாஸ்ட் 1 monthல யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க, நீ பரவாயில்லையப்பா இந்த விஷயம் நீ ரொம்ப நல்லா பண்றியே, பரவாயில்லையே நீ சமையல் ரொம்ப நல்லா பண்றியே, பரவாயில்லையே நீ இந்த ப்ரோக்ராமிங் நல்லா பண்றீங்க, வெப்சைட் நல்லா பண்றீங்க, ஏதோ ஒன்று நீங்க உங்களோட டேலண்ட்டை வந்து யாராவது வந்து போற போக்கில் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த போற போக்கில் அப்ரிஷியேட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க சும்மா ரேண்டமா வந்து வேலை வெட்டி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போகல, லைஃப் உங்களுக்கு அவங்கள அனுப்பியிருக்க. அப்போ லைஃப் உங்களுக்கு ஏன் அவங்கள அனுப்பியிருக்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து இந்த க்ளூஸ் கத்துக்கிறதுக்கு. நீங்க வந்து ஓகே அப்ப நீங்க உட்காந்து யோசிக்க, மீதி பேர்லாம் நான் உட்காந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் யோசிக்க சொன்னேன்னா, ஏன் மகரம்க்கு எவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் 3ஆம் இடத்துல சனி வரும்போது தான் நீங்க உங்க ஒர்க்குக்கான விஷயத்த, உங்களோட டெவலப்மெண்ட், உங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல இருந்து நீங்க எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம். ஆஃப்டர் 7 சனி உங்களுக்கு இப்பதான் அந்த நல்ல டைம் வந்திருக்கு. அப்போ அவங்க சொன்ன விஷயத்த கன்சிடர் பண்ணி பாருங்க, யாராவது அப்படி சொன்னாங்களான்னு யோசிங்க, அந்த மாதிரி சொன்ன விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்றது யோசிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ரசனி பீரியட்குள்ள ஏதாவது ஒரு 1-2 விஷயம் நீங்க வந்து உருப்படியா ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். இதுலயே நீங்க முடிச்சு சூப்பரா பண்ணுவீங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா எப்பவுமே மகரம்க்கு உங்களுக்கே தெரியும், நீங்க 200% எஃபர்ட் போட்டீங்கன்னா 20% தான் அங்க நகரும். ஸோ அந்த 200% எஃபர்ட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதுக்கான பாத்வே செட் ஆகும். ஸோ மகரம்க்கு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடத்துல சனி வரும்போது மகரம் உங்களோட சிப்ளிங்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, கூட பிறந்தவங்களோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம். இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். பிகாஸ் 3ஆம் இடம்னு வரும்போது நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் தென் உங்களோட சிப்ளிங்ஸ் இவங்க எல்லாருமே தான். ஸோ உங்கள் நெய்பர்ஸ் கூட ஏதாவது பிக்கல் பிடுங்கள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் சுமூகமாக ஆக்கிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம் மகரம். ஸோ இதெல்லாம் தாண்டி அண்ட் யாரு ரொம்ப முக்கியமா கும்பம். ஸோ கும்பம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் இன் எல்டர் சனி. அண்ட் கும்பம்க்கு எங்க இருக்காரு சனி பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ இந்த 2ஆம் இடம்னு வரும்போது இவ்வளோ நாள் சனி வந்து எங்க அந்த பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு, கும்பமோட ஃபேமிலி சர்க்கிள்ல தான் பயங்கர பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. அண்ட் 2ஆம் இடம்னு வரும்போது அசட்ஸ், கும்பமோட சொத்துக்கள், அதாவது அவங்க ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவங்க சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் மூலியம் வந்து சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இம்பாக்ட் காமிச்சிருப்பாரு சனி பகவான். அப்போ கும்பம் என்ன பண்ணலாம், இப்ப இந்த வக்ர சனி எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருப்பாரு. இப்போ ரிலீஃப் கிடைச்சிருக்கும், நடுவில் டைம் கிடைச்சிருக்கும்.
ஆப்பாடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இப்ப நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து லைக் புட் ஆஃப் பண்ணி தூங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, டோன்ட் டூ தட். பண்ணக்கூடாது. அப்ப நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சதுன்னா, எதனால இதெல்லாம் நடந்தது? இவ்வளோ நாள் சில பிரச்சனை வந்தது இல்லையா? எதனால இதெல்லாம் நடந்தது? அந்த பிரச்சனை நம்ம கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுது? அந்த பிரச்சனை வந்து ஏன் நான் அங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கேன்? என்னோட ஆக்ஷன்ஸ் ஏதாவது அங்க அங்க மாற்றம் கொண்டு வரணுமா? அப்படின்றதெல்லாம் கும்பம் உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்ப அந்த அனலைஸ் பண்ணும்போது கர்மிக்கலி, ஸ்பிரிச்சுவலி தனி அனாலிசிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ் தனியா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட சப்கான்ஷியஸ்ல நீங்க என்ன மாதிரியான தாட்ஸ் ஹோல்ட் பண்றீங்கன்றத முக்கியமா அஷ்டம சனி, 7 சனி இம்பாக்ட் இருக்க ராசிஸ் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சப்கான்ஷியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சே எனக்கு எப்பவுமே என் ஃபேமிலி என்னை மதிக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு தாட் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளுக்குள்ள இருந்தாலே இந்த 2ஆம் இடத்துல வர சனி, அதாவது இப்போ இந்த 7 சனி நடக்குது இல்லையா, கடைசி பார்ட் ஆஃப் 7 சனி கும்பம்க்கு இந்த இந்த வருட பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், ஃபேமிலி வந்து உங்களை மட்டம் தட்டுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் பிஃபோர் இந்த 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே. அப்போ அது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள வந்து என்ன என் ஃபேமிலி மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு பிலீஃப் வச்சுட்டு இருக்கீங்க. அதனால அது நடக்குது. உங்க பிலீஃப், உங்களோட செல்ஃப் பிலீஃப் என்னவோ அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அந்த செல்ஃப் பிலீஃப்ன்றது என்னது, அது உங்களோட முக்கியமான கோர் சைக்காலஜி. ஸோ நீங்க வந்து யோசிக்கலாம், இந்த மாதிரி நான் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றது இல்லை அப்படின்ற அந்த பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள இருந்ததுன்னா, இந்த டைம் பீரியட்ல என்னன்னா நீங்க எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கிற சிச்சுவேஷன்ல போவீங்க. அப்போ நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கிற சிச்சுவேஷன்ல போறீங்க? எல்லார்கிட்ட இருந்தும் ஹெல்ப் திரும்ப வாங்குறதுக்கு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது திரும்ப வேணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்க ஹெல்ப் கேட்கிற சிச்சுவேஷன்ல போறீங்க. ஸோ இப்ப புரியுதா? அந்த பேலன்சிங் அவுட், உங்களோட ஆழ் மனசுல என்ன மாதிரியான தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதை என்ன பண்ணும் நேச்சர், அதாவது யூனிவர்ஸ் அதை ரியலைஸ் பண்ணும். ஓகே, அவளுக்குள்ள இப்படி இருக்கு அப்படின்றத யூனிவர்ஸ் ரியலைஸ் பண்ணோம். அந்த யூனிவர்ஸ் உடனே என்ன பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமைச்சு தரும். அப்ப நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும், நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு உள்ள இருக்கும்போது, நீங்க உங்களோட பிரச்சனைகள், சனி பகவான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை கொடுக்குற டைம்ல என்ன ஆகும்னா, நீங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டு வாங்கிப்பீங்க ஹெல்ப். அப்ப பண்ணுவாங்க. யாரெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க தானே போறீங்க இல்லையா? அப்ப யாருக்கு அங்க அதிக இம்பாக்ட்? உங்களுக்கு தான் இல்லையா? சோ நீங்க உங்க சப்கான்ஷியஸ்லி என்ன மாதிரியான தாட்ஸ் வச்சிருக்கீங்கன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படிமா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, மெடிடேட் பண்றது. மெடிடேஷன் தான் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ்னே சொல்லலாம், ஒரு பாலம்னு சொல்லலாம். ஸோ அந்த மெடிடேட் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ்ல இருக்க தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். உங்க தாட்ஸை நீங்களே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க லைஃப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், நீங்க உங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது பண்றதுக்கு ஒரு ஈஸியான வே தான் எங்களோட அந்த மென்டல் கிளென்சிங் மெடிடேஷன், பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன்ல ஒரு முக்கியமான மெடிடேஷன் தான் மென்டல் கிளென்சிங். அது கூடவே இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிற மெடிடேஷன்ஸும் அதுல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் என்ன இருக்குன்றத ஒன்னா அனலைஸ் பண்ணி அந்த ஒன்னா நீங்க சால்வ் பண்றது தான் அந்த என்டையர் மெடிடேஷனுமே. ஒரு 20 minutes to 30 minutes மெடிடேஷன் தான் அது. ஆனா அதை நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு திரும்ப நான் நெகட்டிவா போறேன், இல்ல சிச்சுவேஷன் நெகட்டிவா ஆகுதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அது திரும்ப பண்ணும்போது யூ வில் see நிறைய விஷயம் உங்க உள்ள மாறும். உங்க உள்ள மாறுச்சுன்னா வெளியில நீங்க அட்ராக்ட் பண்றதும் மாறும். ஸோ கும்பம்க்கும் மீனம்க்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மீனம் பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்றதை அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. நான் ஹெல்ப் பண்ணேன், ஆமால நான் பண்ணேன், ஆனால் நானே அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த விஷயத்துல தான் கும்பம்க்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவங்க அதை மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி லைஃப் சிச்சுவேஷன் அமையும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன் தெம், பட் லைஃப் சிச்சுவேஷன் அமையும். அப்போ நான் ஹெல்ப் பண்ணேன், பட் இட்ஸ் ஓகே, அவங்க அப்படி இருக்காங்களா, பரவாயில்ல அப்படின்னு நீங்க அதை விட்டுட்டு போகும்போது தான்
உங்களுக்கு நீங்க வர பிரச்சனைகளை கம்மி பண்றீங்க. இது எல்லாமே வந்து இந்த ரியலைசேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சனி வக்ர பீரியட்ல நீங்க உங்களுக்கு ரியலைசேஷன்ஸும் கொடுக்கும் லைஃப். அது கூடவே நீங்களும் வந்து அதை ரிசால்வ் பண்ணியிருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு என்ன இருக்கு, 7 சனி இன்னும் முடியலை, இன்னும் போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் எல்லா ராசிக்குமே நான் சொல்றதை வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உட்காந்து எழுதுங்க. நீங்கள் என்ன ரிப்பீட்டட் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்லன்றதை எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஃப்ரீ மெடிடேஷன்ஸ் கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். பட் ஃப்ரீ சீட்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். பஞ்சமி மெடிடேஷன் நடக்குதுங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் 27 பஞ்சமி மெடிடேஷன் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இல்லை அந்த தட்சணா பே பண்ணுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னா பே பண்ணி நீங்கள் சீட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட் அஸ் வெல். போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அதோட லிங்க்கும் கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வக்ர சனி. அண்ட் வக்ர சனி பீரியட் ஒரு வண்டர்ஃபுல் பீரியட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு விட்டு போன சில கர்மாசை முடிக்கணும்னு இருக்கு இல்லையா? சில கர்மா ஒருத்தங்களோட இருக்கிற கர்மா இருக்கலாம், ஒரு விஷயத்தோட இருக்க கர்மா இருக்கலாம். அதை ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம். நீங்க பாசிட்டிவா இதை யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Saturn retrograde. Thank you so much.